ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம ஹரிஸ் பையா இருந்துட்டு சேரன் கிட்ட போயிட்டு ஊர்லேருந்து இப்போ ஆளுங்க திடீர்னு வந்த மாதிரி அவங்க இப்போ திரும்பி போனதுக்கு காரணமே இன்னும் ஒரு 10 நாளில் நான் சந்தாவை கூட்டிகிட்டு வந்து விடதா சொன்னேன். ஆனால் அதுக்குள்ளே உங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி முடித்தா மட்டும்தான் சந்தா உங்களுக்கு கிடைப்பாங்க, இல்லாட்டி வேறு வழியே இல்லை. மறுபடியும் அவங்க இங்கே வந்து சந்தாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஹரிஸ் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சேரன்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பையா சோழனுக்கும் நிலாவுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக அவங்க இன்றைக்கி சண்டை போட்டாலையும் நாளைக்கு ஒன்றா சேர்ந்துப்பாங்க. அதனால் நீங்கள் அவங்களுக்காக உங்களுடைய கல்யாணத்தை நீங்கள் தள்ளி போடாதீங்க. இப்போ தான் உங்கள் ஐயா கிட்ட பேசிட்டு வந்தேன். அவரு கூட சொன்னார், சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ண பாருங்க, இங்கே இருக்கிற போலீஸை வச்சு அவங்கள இங்கேருந்து விரட்டி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் சொன்னதுக்கப்புறமா தான் நானும் யோசிக்க ஆரம்பித்தேன். அதனால தான் பையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு சந்தாவை பிடிச்சிருக்கு, சந்தாவுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் சந்தாவை இங்கே கல்யாணம் பண்ணி கொடுக்க மனப்பூர்வமாக விருப்பமும் இருக்குது. அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பையா. நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. சோழனும் நிலாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னென்ன நாங்கள் இங்கே இல்லாத போது எவ்வளோ பெரிய ஃபைட்டிங்லாம் நடந்திருக்கு, ஃபைட்டிங்லாம் இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு நீங்கள் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அதோடு இன்றைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க. சேரன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க போகிறாரா இல்லையன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.